வணக்கம். இந்தியா ஏஐ உச்சி மாநாட்டில் நடந்த நிகழ்வுகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. இது ஒரு ஒழுங்கற்ற பியார் காட்சி என்று ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். கல்கோடியாஸ் ரோபோடாக் தொடர்பான விவகாரத்தை சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி, இது இந்தியாவின் உலகளாவிய தொழில்நுட்ப நம்பகத்தன்மையை பாதிக்கிறது என்று கூறியுள்ளார். இந்த உச்சி மாநாடு ஒரு திட்டமிடப்படாத விளம்பர நிகழ்வாக மட்டுமே இருந்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சீன தொழில்நுட்ப கண்காட்சிகள் குறித்தும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவில் நடைபெற்ற இந்த சர்வதேச நிகழ்வில் சீன தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது குறித்து அவர் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். இத்தகைய குளறுபடிகள் உலக அரங்கில் இந்தியாவின் தொழில்நுட்ப பிம்பத்தை சிதைப்பதாக ராகுல் காந்தி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற முக்கியமான மாநாடுகள் மிகச்சிறந்த முறையில் திட்டமிடப்பட வேண்டும் என்றும் வெறும் விளம்பரத்திற்காக மட்டும் இருக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த விமர்சனங்கள் குறித்து உச்சிமாநாடு ஒருங்கிணைப்பாளர்கள் தரப்பிலிருந்து இதுவரை எந்தவொரு தெளிவான விளக்கமும் அளிக்கப்படவில்லை. குறிப்பாக கல்கோடியாஸ் ரோபோடாக் விவகாரம் சமூக வலைதளங்களில் கேலிக்குள்ளாக்கப்பட்டது தொழில்நுட்ப வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உண்மையான கண்டுபிடிப்புகளை காட்டிலும் காட்சிப்படுத்துதலுக்கே அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். சீன தயாரிப்புகளை இந்திய நிகழ்வில் முதன்மைப்படுத்தியது உள்நாட்டு தொழில்நுட்ப திட்டங்களின் நோக்கத்தை கேள்விக்குறியாக்குவதாக அவர் கூறுகிறார். இது இந்திய ஸ்டார்ட் அப்கள் மற்றும் இளம் கண்டுபிடிப்பாளர்களின் நம்பிக்கையை சிதைக்கும் செயலாகும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்தியாவின் சொந்த திறமைகளை ஊக்குவிக்காமல் வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை இறக்குமதி செய்வதில் ஆர்வம் காட்டுவதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக சாடியுள்ளன. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் பல சாதனைகள் செய்யப்பட்டாலும் இதுபோன்ற நிகழ்வுகளில் நடக்கும் குளறுபடிகள் அரசின் பிம்பத்தை பாதிப்பதாக கருதப்படுகிறது. உலகளாவிய அளவில் தொழில்நுட்ப மாநாடுகள் எவ்வாறு மிகச்சரியாக திட்டமிடப்படுகின்றன என்பதையும் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். நிகழ்வு ஒருங்கிணைப்பில் வெளிப்படைத்தன்மை மற்றும் தரம் மிக அவசியம் என்பதை இந்த சர்ச்சை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தியுள்ளது. ஐடி போன்ற இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களில் நடக்கும் உண்மையான ஆராய்ச்சிகளை இந்த மாநாடு பிரதிபலிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. தொழில்நுட்ப வல்லுநர்களும் இதுபோன்ற நிகழ்வுகள் இந்தியாவின் ஆழமான ஆராய்ச்சி திறனை உலகுக்கு காட்ட வேண்டும் என்று விரும்புகின்றனர். எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவுத் துறையில் இந்தியா ஒரு உலகளாவிய தலைவராக உருவெடுக்க இத்தகைய சவால்கள் சரி செய்யப்பட வேண்டும். சமூக வலைதளங்களில் இந்த உச்சிமாநாடு குறித்த விவாதங்கள் இன்னும் தணியவில்லை. பலரும் தங்கள் அதிருப்தியை பகிர்ந்து வருகின்றனர். பெங்களூரு மற்றும் ஐதராபாத் போன்ற இந்தியாவின் தொழில்நுட்ப மையங்களின் புகழுக்கு இணங்க இதுபோன்ற மாநாடுகள் அமைய வேண்டும். உள்ளூர் கண்டுபிடிப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதே ராகுல் காந்தியின் விமர்சனத்தின் முக்கிய சாராம்சமாகும். இந்தியாவின் தரவு பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப இறையாண்மை குறித்த விவாதங்களும் இதன் பின்னணியில் எழுந்துள்ளன. உண்மை செய்திகளுக்காக நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இதுபோன்ற செய்திகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி. மேலும் செய்திகளுக்கு எங்களை பின்தொடரவும்.